சோதரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். 3வது முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனை நோக்கி, பேதுருவை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது, அல்லது 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, Peter was grieved of Jesus' question, do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை அவர் கேட்டார். 3வது முறையில் அவன் சொல்றான், நீர் அறிவீர் என்று சொல்றது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு துக்கப்பட்டு சொல்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள்ல ஒரு சீஷன் மீது ஒரு கண்ணை வைத்து ஆரம்பத்திலிருந்து ஒரு மனிதனை தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவர் உருவாக்கி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அவன்தான் பேதுரு. இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போதிலும் தன்னை யார் பின்பற்றி வருகிறார் என்று பார்த்த பொழுது பேதுரு பின்பற்றி வருகிறான். மறுதலிக்கிறத பார்க்கிறார், தன்னை பின்பற்றி வருவதை பார்க்கிறார், இயேசுவை சுத்தி வருகிறத பார்க்கிறார். ஒரு சீஷன் இயேசு கிறிஸ்துவை கையை செய்யும் பொழுது ஸ்தோத்திரம், வேலைக்காரனின் காதை வெட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அது நிச்சயமாக பேதுருவாதான் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் பேதுருவுக்கு நிறைய பலவீனம் உண்டு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சாத்தானே என்று சொன்னார். ஆனாலும் அந்த 12 சீஷர்கள் மத்தியில இயேசுனுடைய கண்கள் பேதுரு மேல் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேன், ஒரு ஜெயமுள்ள ஒரு மனிதனாக இந்த பூமியில வாழ முடிந்ததற்கு காரணம் அவர் பிதாவினிடத்தில் வைத்த ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவது. A key success for a man is to say, let your will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு எந்த கிரியையிலும் அவன் ஜெயம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்றால் சிம்பிள் ஃபார்முலா பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? let your will be done. உம்முடைய சித்தம் ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 லெவல்ல 3 முறையில இயேசு பேதுருவை பார்த்து ஒரே கேள்வி கேட்கிற காரணம், உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்கிற ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வருகிற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பின் சென்றார். கடைசியில் அவன் துக்கப்படு அழுது உணர ஆரம்பிக்கிறான். உணர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல எதிர்பார்க்கிற அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும்ங்கிறதான அந்த எண்ணம் உருவாகிற வரை அவரை பின்பற்றி அவனை உருவாக்குகிறதை நம்ம பார்க்க முடியும். உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்பது ஜெபம் அல்ல. இட்ஸ் நாட் எ பிரேயர், இட் இஸ் தி ஆக்ஷன் ஆஃப் பிரேயர். இட் இஸ் எ ஒர்க். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அல்லது நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுவது ஆசையும் அல்ல, அது ஒரு ஜெபமும் அல்ல, அது கிரியை. ஒரு மனிதன் கர்த்தாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று பிரார்த்தித்து கடந்து போகிறதுனால அவன் இந்த உலகத்தில் ஜெயத்தை எடுக்கிறவனாய் மாற முடியாது.
தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே இந்த உலகத்தில் ஜெயத்தை எடுப்பான். நோ மேட்டர் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் சரி, சின்ன காரியம் இருந்தாலும் சரி, மகா பெரிய காரியம் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் பிதாவே உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று உலகத்தில் வாழ்வானானால் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு என் சித்தம் அல்ல உமது சித்தம் என்று எப்போ சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறானோ அதுவரை இயேசு கிறிஸ்து அவனை பின்தொடர்ந்ததை நாம் பார்க்க முடியும். மரியாளுக்கு திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, நீ கர்ப்பவதி ஆவாய். திருமணமாகாத ஒரு ஸ்திரியை பார்த்து, அங்க உள்ள பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவள் ஒரு டிஸ்கஷனுக்கு அங்க போகல. அவள் சொன்னா, உமது அடியேன் உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று தனது வாழ்க்கையில அவர் அர்ப்பணித்தபடினாலே, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் உம்முடைய சித்தத்தின்படியே நான் செய்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுது அவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் அவளுக்கு தந்தார். உலகம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் ஒரு கரை திரையற்ற ஒரு கற்பத்தை தேடின பொழுது, உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று அர்ப்பணிக்கிற ஒரு கற்பை தேவன் தெரிந்து கொண்டபடினாலே ஒரு மகிமையான பிள்ளையை அந்த பிள்ளை சகோதரனுடைய அந்த மரியாளுடைய வயிற்றிலே கர்த்தர் கொடுத்ததே போல, உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு கற்பை பிறப்பை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், சித்தத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் அல்ல, ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் அநேகர், ஊழியத்திற்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அநேகர், ஊழியத்திற்கு பணத்தை செலவழிக்கிறவர்கள் அநேகர், ஊழியத்திற்கு நிறைய திட்டங்களை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறவர்கள் அநேகர். ஆனால் விளைநிலம் அதிகமாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாகத்தானாய் இருக்கிறார்கள். சித்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர், சித்தத்தை குறித்து தியானிக்கிறவர்கள் அநேகர், சித்தத்தை குறித்து let your will be done அப்படின்னு புக்ஸ் கூகுள்ல போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கிறது. You can write any number of books on the will of God. ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியிலே வாழ்கிறவர்களையே கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 42:1 வாசிக்கும் பொழுது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை ஏன் தெரிந்து கொண்டார் பிதாவாகிய தேவன் என்றால், இவர் நிச்சயமாக என் சித்தத்தை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையில அவரை தன் தாசனாக தெரிந்து கொண்டு தனது ஆத்துமாவுக்கு பிரியமானவராக நியமித்து தமது ஆவியை அவருக்கு பூரணமாய் தந்து புறஜாதி மட்டும் சாட்சியாய் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஜெயம் என்றால் என்ன? பணத்தில் முன்னேறுவது அல்ல, உலகத்தில் அநேக ஆஸ்திகள் சேர்ப்பது அல்ல, ஆளுமையை கற்றுக்கொள்வது அல்ல, அல்லது இந்த உலகத்தில ஸ்தோத்திரம் ஒரு வல்லமையை தரித்துக் கொள்வதோ அல்லது ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருப்பதோ அல்ல. உங்களுக்கு கீழே நூற்றுக்கதிபதி போல நீங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களை போல இந்த உலகத்தில் இருப்பது அல்ல. உண்மையான உலகத்தில் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வாழுகிற மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, தேவ சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுகிறவனே. பரலோக ராஜ்யத்தில் எப்படி கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்றுகிறாரோ, நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறாரோ, அதே போல பூமியில நிறைவேற்றுகிறவனை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர்களே ஜெயம் கொள்ளுகிறவர்கள், அவர்களே இந்த பூமியை ஜெயிக்கிறவர்கள், அவர்களே இந்த பூமியினுடைய அதிபதியை ஜெயிக்கிறவர்கள், பூமியில் இருக்கிற சகல போராட்டங்களையும் எதிர்த்து நிற்கிறவர்கள்,
மாயைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், பொய்க்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், உலகமே எதிர்த்து நின்றாலும், நாம் வாசித்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜல பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. உலகத்திலே நமக்கு விரோதமாய் சக்திகள் ஜலப்பிரளயம் போல மீது வந்தாலும் ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது 21வது ஸ்தோத்திரம், யோவான் 21வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. போதும். இங்கே திபேரியா கடற்கரை, கலிலேயில இருக்கிற ஒரு கடற்கரை பகுதி தான் திபேரியா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாகவே சொல்லியிருந்த இடம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு தரிசனம் அளிப்பேன், நான் உங்களை சந்திப்பேன், நீங்க எல்லாம் வாருங்க என்று கூப்பிட்டார். இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நடக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு மனிதனை இந்த பூமியில சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற வேண்டும். 12 சிஷ்யர்கள்ல மிகவும் பலவீனமான ஒரு ஆத்மா யாரு அப்படின்னு சொன்னா பேதுரு. அவனுக்கு எப்போதும் தேவனுடைய ஒரு பேக்கப் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது. கடலுக்கு குதிப்பான், திடீர்னு மூழ்குவான், அவனை தூக்கி விடுறதுக்கு கர்த்தருடைய கரம் இருக்கணும். மறுதளிப்பான், உடனே அவனை மனக்கசந்து அவனை ஒப்புரவாக பண்றதுக்கு தேவக்கரம் அவன் பின்னாடி வரணும். இப்படியாக அவன் செய்த எல்லா காரியத்திலும் வேறு வேலைக்காரனுடைய காதரை வெட்டும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேக்கப் பண்ணி நீ நில்லு அப்படின்னு சொல்லி, இப்படி முட்டாள்தனமா எதுவும் செய்யாத, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால சாவான்னு சொல்லி அவனுக்கு பதிலாக காதை அவனுக்கு ஒட்ட வைத்து சுஸ்தமாக்க வேண்டியதா இருக்கிறது. He knows, Jesus knows how to make a feeble person to be successful on the earth. உலகத்தில் ஒரு பலவீனமான ஒரு மனிதனை ஒரு வல்லமை உள்ள சக்சஸ்ஃபுல்லா மாற்ற வேண்டும், வாழ்க்கையில, குடும்பத்தில், ஊழியத்தில் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகையால் இந்த பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதும், சிலுவையில் தொங்கும் பொழுதும், கல்லறைக்கு பின்பு, கல்லறையிலிருந்து ஜெயித்து உயிர்த்தெழுந்த பின்பும் இந்த பேதுருவை கர்த்தர் பின்பற்றி வருகிறார். காரணம், இவன் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை எனது சித்தத்திலுமே நிறைவேற்றும்படிக்கு, பிசாசு அவனை கொள்ளையாடி போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவனை பின்பற்றி கொண்டு வந்திருந்தது. தேவனுடைய கரம் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டே இருப்பீங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றீங்கன்னு சொன்னீங்கன்னா you have no failures in your life. எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய கரத்துல ஜெயத்தை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை செய்வான், ஒன்றென்று அல்ல. ஆனா எல்லாத்துலயும் ஒரு பர்பஸ் இருக்காது. ஸ்தோத்திரம். காதை ஏன்பா வெட்டின அப்படின்னு சொன்னா அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. கடலை ஏன்பா குதிச்ச, நாங்களாம் அமைதியா இருக்கோம்ல அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன்ல மறுரூப மலையில வந்து ஸ்தோத்திரம் காட்சியை பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவரே நம்ம இங்கே இருந்துருவோம், எல்லாருக்கும் ஒரு கூடாரத்தை போடுவோம். ஏன் அப்படி சொன்னா ஒன்றும் தெரியாது. எல்லாரும் என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இவன் சொல்றான், நீ கிறிஸ்து, ஏன் அப்படி சொன்ன, எப்படி சொன்ன, ஒன்றும் தெரியாது. He was roaming here and there aimlessly. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவனுக்கா ஏதாவது செய்யணும், உண்மைதான். ஆனா சித்தத்தின்படி செய்ய அவன் தவறிக்கொண்டிருந்தான். தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு இவனுக்கு ஒரு பலன் வேண்டும், இவனுக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், இவனுக்கு ஒரு அழைப்பு வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவன் பின்னே கடந்து சென்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிரியமான மார்பல சாய்ந்த சிஷ்யன் யோவான். ஆகையால் தான் தேவனுடைய அன்பை பத்தி அதிகமா எழுதியிருக்கிறார். சுவிசேஷமா இருந்தாலும் சரி, நிருபங்களா இருந்தாலும் சரி, வெளிப்படுத்தின விஷயங்களாலும் சரி, அன்பை படுத்தி தேவனுடைய God is love அப்படின்னு சொன்னது யாருன்னா ஸ்தோத்திரம் யோவான். அது இந்த பூமிக்கு அது அருமையாக விளக்கி கொடுத்தது யோவான். ஆனாலும் தன் மார்பிலே சார்ந்த யோவானை காட்டிலும்
தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற பேதுரு மீது கிறிஸ்துவனுடைய கண்கள் இருந்தது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்கள் உங்களை விட்டு ஒரு போதும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. 12 சீஷர்களை அவர் ட்ரெயின் பண்ணார், உருவாக்கினார். ஆனால் பேதுருவை வித்தியாசமா உருவாக்கினார். 12 பேர் கூட்டத்துல இதுல யார் பேதுரு அப்படின்னு துல்லியமா சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்து அவனை உருவாக்கினார். ஆகையால் இந்த 21வது அதிகாரம் பேதுருவை பற்றியதே. முழு அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அங்க செய்த பார்க்கிறோம். ஆனால் இந்த முழு அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா பேதுரு. மத்தேயு 28:16 இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்துல நீங்க வாங்க. முதலாக அங்க ரீச் ஆனது யாருன்னு கேட்டா பேதுரு. அங்கே தேவன் சொல்லி கொடுத்த, காண்பித்து கொடுத்த, அறிவித்த அந்த இடத்துல கொண்டு வந்து நின்றான். ஆனால் அந்த இடத்தினுடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல அவன் செய்ய தவறினான். அவனால் செய்ய முடியல. will of God was missing in his works. 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. இங்க ஒரு 7 பேர் டீம் கூடுறாங்க, சீஷர்கள் 7 பேர் தான். மற்றவங்களை பத்தி இங்க நமக்கு அறிக்கை இல்லை. இதுல யாரு ஹெட் ஆகுறா அப்படின்னா பேதுரு. இயேசு சொன்னாரு, கலிலேயாவில் நான் உங்களுக்கு காட்சி அளிப்பேன்னு சொல்லி உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு. இங்க வந்த உடனே தோமா இருக்கிறான். நல்லா கவனிங்க, பேதுரு இருக்கிறான், தோமா இருக்கிறான், நாத்தாள்வேல் இருக்கிறான். இந்த 3 பேரும் சந்தேக பேர்வழி. 3 பேரும் சந்தேகத்துக்கு பேர் பெற்றவன். பேதுரு சந்தேகப்பட்டான், கடல்ல நடக்கும், அவிசுவாசப்பட்டான். தோமா உங்களுக்கு தெரியும், நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து நம்பி வரக்கூடுமோ சந்தேகப்பட்டான். 3 பேரும் சந்தேகப்பட்டாங்க. மற்ற செபதேயின் குமாரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை ஸ்தோத்திரம் மற்ற சீஷர்கள், அது பிலிப்பா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம். அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர். ஆக இங்க 7 பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறது தாமதமாயிட்டு இருக்கு, கூடிட்டாங்க. ஆனா அவர் சொன்னபடி இங்க ஆண்டவர் என்ன செய்யல, தோன்றவில்லை. உடனே இவன் என்ன செய்கிறான், ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறான். என்ன லீடர்ஷிப் இருக்குன்னா, கிளப் ஃபார் டவுட்டர்ஸ், சந்தேக சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறான் இங்க கடற்கரையில. சந்தேக சங்கத்துக்கு யார் தலைவர் ஆயிட்டா, பேதுரு தலைவர் ஆயிட்டான். ஸ்தோத்திரம். சந்தேகப்படுறவங்க எல்லாம் நீங்க வாங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு வழியை உங்களுக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லி 3வது வசனம் மற்றவங்களை நோக்கி, 7 பேர் நோக்கி, நாம் என்ன செய்ய போறேன், மீன் பிடிக்க போகிறேன். ஆண்டவர் சொன்னாரு பேதுருவை பார்த்து, உன் மேல நான் சபையை கட்டுவேன். ஆனா இவன் எதை கட்ட போறான், பிசினஸ கட்ட போறான். பிசினஸ கட்ட போறான். நம்முடைய எல்லா கிரியைகளும் நீங்க நம்ப மாட்டீங்க, நம்மளுடைய எல்லா கிரியைகளிலும் உட்கார்ந்திருக்கிறதுல தேவசித்தம் இருக்கிறது, எழுந்திருக்கிறதுல தேவசித்தம் இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் தேவசித்தத்தை இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் வசனத்தை நீங்க கேட்குறீங்க, நாங்க பிரசங்கம் பண்றேன், சிலர் தூங்குறீங்க. எல்லாருக்கும் சுவாசம் போய்கிட்டு தான் இருக்கு. நீங்க தூங்கினாலும் உங்களுக்கு சுவாசம் போகிறது தேவசித்தம் இருக்கு. பிரசங்கம் போய்ங்கிற எனக்கு சுவாசம் கொடுக்கறதுக்கும் என்ன இருக்குது, தேவசித்தம் இருக்கு. கிரியைகளில் எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கென்று கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி வருகிறார், உருவாக்கி கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடவே கூடாது. அயர்ந்த நித்திரையை கர்த்தர் மனுஷனுக்கு வச்சாருன்னா அதுல என்ன உண்டு, தேவ சித்தம் உண்டு. ஆகையால் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு
கர்த்தாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று கிரியை நடப்பிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட சீஷர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? சபையை கட்டாம, ராஜ்யத்தை கட்டாம, சுவிசேஷத்தை கட்டாம அவங்க என்ன செய்தாங்க? நான் இப்ப என்ன செய்ய போறேன்? மீன் பிடிக்க போகிறேன். இந்த லீடர் சொன்ன உடனே, தலைவர் சொன்ன உடனே மற்றவங்களும் என்ன சொல்றாங்க? எங்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல, நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம், இன்னைக்கு சம்பளம் கிடைச்சா போதும். ஒரு கடல்ல நடந்த மனுஷன், கிறிஸ்துவையோடு நடந்தவர்கள், 5 அப்பமும் 2 மீனையும் 5000 பேர்களுக்கு அற்புதமாய் பிட்டு கொடுத்த அற்புதத்தை பார்த்தவங்க, மரித்தவர்கள் எழுந்ததை பார்த்தாங்க, குஷ்டரோகிகள் சுகமாறதை பார்த்தாங்க, முடவன் எலும்பி ஆடி பாடி கர்த்தரை துதிக்கிறத பார்த்தாங்க, வல்லமையா அதிகாரமுள்ளவரா இயேசுனுடைய பிரசங்கத்தை பார்த்தாங்க. ஆனா இப்ப எங்க போறாங்க? மீன் பிடிக்க போறார்கள். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று இவர்களும் ஜெபித்தவர்கள் தான். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேறும் என்று ஜெபித்தார்களே அன்றி தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தங்களை அவர்கள் அர்ப்பணிக்க தவறிவிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பேதுரு அழைக்கும் போது கர்த்தர் எதுக்கு அழைச்சார்? I will make you fishers of men. நீ ஏன் மீனை பிடிச்சிட்டு இருக்கிற? என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல ஆசீர்வதித்ததும் அழைத்ததும் கிருபை வரங்களை தந்ததும் மீன்களை பிடிக்கும்படி அல்ல, உங்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை மேம்பாட்டு கொண்டு வருவதற்கல்ல, வளர்ச்சியை கொண்டு வருவதற்கல்ல, மேன்மையை கொண்டு வருவதற்கல்ல. கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷரை பிடிக்கும்படிக்கு. People are being attracted to it. The whole is watching over your life. உலகம் எங்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்களையும் மாற்றங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களா இந்த பூமியில வாழும் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை இந்த உலகம் காணும்படி கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். The world will witness against you. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆனா பேதுரு என்ன செய்தான்? மனுஷரை பிடிக்கிறத விட்டுட்டு, மனுஷனை பிடிக்கிற அதிகாரத்தை விட்டுட்டு என்ன செய்யறான்? ஸ்தோத்திரம், மீன்க பிடிக்க போகணும். I'm going to fish. தேவ சித்தம் அறிந்திருந்தோம், அதை நிறைவேற்றாதபடிக்கு போனான். உடனே கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? நானும் வாரேன் சொல்லிட்டு. நீங்க எப்போதெல்லாம் தேவ சித்தம் செய்யணும்னு விரும்புறீங்களோ அப்பமெல்லாம் ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. எப்பமெல்லாம் தேவ சித்தத்துக்கு எதிராக செய்யணும்னு ஒரு திட்டம் போடுறீங்களோ உங்க பின்னாடி ஒரு டீமே வரும். அதற்கு இதுதான் சாட்சி. நான் எருசலேமுக்கு போறேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க போறேன்னு ஒருவேளை பேதுரு சொல்லியிருந்தான்னா, இங்க ஒருத்தன் இருக்கிறான் தோமா, ஒரு நாள் சொன்னான், இயேசு சொல்லும் பொழுது வாங்க எருசலேம் போவோம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வாங்க நாமும் அவரோடு போய் என்ன செய்வோம்? சாவோம். எருசலேம் போறோம் ஆண்டவரே, கல்லெறியன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, போகாதீங்கன்னு ஒருத்தன் சொல்றான். அவர் சொல்ல, இல்லை என் வேலை வந்துச்சு நான் போறேன் அப்படின்னு சொன்ன போது தோமா என்ன சொல்றான்? சரி வாங்க அவரோட போய் என்ன செய்வோம்? செத்து ஒளிவோம். இப்படிப்பட்ட குரூப் இந்த குரூப். பேதுரு எருசலேமுக்கு போறேன்னு சொன்னா ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். மீன் பிடிக்க போனவன்னு வந்துடுவான். நல்ல கவனிங்க, நீங்க தேவனால் நடத்தப்படுகிறவா இருந்தீங்கன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தனிமையில தான் வச்சிருப்பார். தனிமையை தான் நடத்துவார். தனிமையை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். கர்த்தர் ஒருவனை தான் தேடுவார். ஒருவனை வைத்து தான் கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்றுவார். அநேகர் சொல்லுவது உண்டு, பாஸ்டர் நான் ஒரு ஆள் தான் பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பமெல்லாம், அதனால எனக்கு ரொம்ப பாடு, ரொம்ப அடி. இங்க யாராவது ரட்சிக்கப்பட்டு யாராவது அடி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. நான்
என்னுடைய ஸ்தோத்திரம் ஊர்ல ரட்சிக்கப்பட்டதுனால அடி வாங்கி இருக்கிறான். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஸ்தோத்திரம். அதுவும் வெள்ளச்சேலை கட்டு வரணும், ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். ஒரு சகோதரி 2 சேலை வச்சிருப்பாங்க, வெள்ளை சேலை கலர் சேலை. வீட்டிலேருந்து வரும்போது கலர் சேலையில் வருவாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு வெள்ளச்சேலை மாற்றிட்டு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு முடிச்சுட்டு கலர் சேலை மாற்றிட்டு பஸ் ஏறி போவாங்க. ஏன்னா வெள்ளச்சேலைன்னு கெட்டு தெரிஞ்சிச்சு வீட்டில் என்ன நிச்சயம் என்ன உண்டு? அடி உண்டு. தேவ சித்தத்திற்கு நிறைவேற்றணும், தேவ சித்தத்தின்படி வாழணும் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் அடி நிச்சயம். இப்போ சொல்ல மாட்டீங்களே ஒரு ஆமேன்? யாரெல்லாம் ஊழியத்துக்கு வாரீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு? அடுத்த மாதம் வாரம் பார்ப்போம் யாரெல்லாம் அடி வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும், முதல்ல நீங்கள் பாஸ்டர் அந்த இருக்கார், நீங்கள் அவரை பாருங்க. ஒரு டீம் ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், பிரச்சனை ஆயிடுச்சு. உன்னை யார் இவங்க கூட்டு வந்தா அப்படின்னா கரெக்டாக என்னைய காமிச்சிட்டாங்க. இந்த வெள்ளச்சட்டை போட்டுக்காரு அவரு தான் சொல்லிட்டு. அதனால நானும் கொஞ்சம் உஷாராக தான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரோ போய் சொல்லிட்டாங்க, ஒரு அம்மா ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை போய் சொல்லிட்டாங்க. ஏமா உங்க ஐயா உங்க அம்மா வீட்டம்மா அங்கே போயிட்டா அப்படின்ட்டு பெரிய விறகு கட்டை வச்சிருக்கிறார் வாசல்ல. ஸ்தோத்திரம். கேட்டார், ஞானஸ்நானம் எடுத்தியா? ஆமாய்யா, தெரியாம எடுத்துட்டய்யா, ஒரு முறை மன்னிச்சுக்கோங்க, இனிமே எடுக்கவே மாட்டேயா. இனிமே இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த வீட்டிலே சேர்க்க மாட்டேன், இனிமே நான் எடுக்கவே மாட்டேயா, ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க ஐயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஒருவரை குடும்பத்தை தேடுறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், அநேக சாட்சிகள் இருக்கு. அவர்கள் சத்தியத்தின்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுனால முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காய் ஜீவிக்கிற அநேக சாட்சிகள் உண்டு. உங்க குடும்பத்துல சத்தியத்திற்கு நின்னீங்கன்னா நிச்சயம் எதிர்ப்பு வரும். மனசை தேத்திக்கோங்க. டாக்டர் சொல்வாரு, மனசை தேத்திக்கோங்கம்மா அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? போக போகுதுன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாதே, மனசை தேத்திக்கோங்க. இந்த பாஷை எனக்கு நிறைய நாள் புரியாது, ரீசெண்டாக தான் எனக்கு இதை புரிஞ்சிச்சு. மனசை தேத்திக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது கதைன்னு அர்த்தம். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்த வாரம் மாசம் ஊழித்து வர்றதுக்கு முன்னாடி மனசை தேத்திக்கோங்க. சிலுவையில சகலத்தையும் முடிந்தது என்று நான் சொல்ல வந்தேன். நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு விரோதமா போன உடனே 7 பேரு கூடி வந்துட்டாங்க. When you make decision to follow Jesus, you will have oppositions. நீங்க கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு வரும். பரிசுத்தத்திற்கு நீங்க இன்னைக்கு யாராவது நீங்க பரிசுத்த ஜீவியத்திற்கு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணீங்கன்னா சாயங்காலமே பிசாசு 7 பிசாசு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு விரோதமாக வந்து நிற்பான். ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியத்திற்காக நீங்க வைராக்கியம் கொள்ளும் போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, சபை ஊழியத்திற்கு சபை காரியத்திற்கு நீங்கள் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வைராக்கியம் கொள்ளும் பொழுது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, பிரிந்த ஜீவியத்திற்கு you will not have any people to support you. சபைக்காக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கோ உங்களை தூக்கி விடுவதற்கோ ஒருவருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் சபைக்கு விரோதமாகவோ குடும்பத்துக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ யாராவது எழும்பினால் பிசாசு அநேகரை அவர்களுக்கு சாதகமாக எழுப்புவான். இது சபை சரித்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொதுவாக ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு ஃபேவர் இருக்கவே இருக்காது. அதனால தான் அவங்க இரும்பு மனிதன் மாதிரி மாறிடுறாங்க. சில ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப கடினமா பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா நடத்துவாங்க. ஸ்தோத்திரம். நான் ஊழியம் செய்த அநேக ஊழியக்காரங்கள்லாம் ஸ்தோத்திரம் இரும்பு இருதயம் உள்ளவர்கள், கடினமா நடத்துவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிரச்சனையை சந்தித்து 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 சோதனையை சந்தித்து 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 அவங்க இருதயம் கல்லாய் மாறிவிடுகிறது. ஒருவேளை நமக்கு ஊழியக்காரரா இருக்காரு, என்ன இப்படி இருக்கிறார், ஸ்தோத்திரம்,
ரவுடி பாஸ்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பாஸ்ட் போதிக்கிறீர், உங்களுக்கு ஒரு சாந்தம் கிடையாதா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ சித்தத்தை தனிமையாயிருந்து அவர்கள் செய்த நிமித்தமாக ஒருவேளை நம்ம பார்வையில அவங்களுக்கு குறையா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஸ்தோத்திரம். இங்க தனிமையா இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல் உறுதியாக இருக்கணும். ஒருவேளை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பல உதவிகள் இல்லாம இருந்தாலும் நீங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கிரியைகளில் சக்சஸை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. That night they caught nothing. காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க வலையை போட்டாங்க. வலையை போட்ட பொழுது வலையில சிக்கினது மீன் இல்ல, வீட்ஸ், களைகள், கடல்ல இருந்ததான அசுத்தங்கள், தேவையில்லாத பொருட்கள். Anything that you do against the will of God, that results weeds, களைகள். அற்ப காலத்துல நமக்கு ஒரு நன்மை கொண்டு வரும். தேவ சித்தத்தை குறித்து கவனம் செலுத்தாமல் இது தேவ சித்தமா அல்லது நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறனா என்கிற ஒரு கவனம் இல்லாமல், ஒரு பரிசோதனை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தோம்னா ஒருவேளை டெம்பரவரியா உங்களுக்கு ஒரு லாபத்தை கொண்டு வரும், ஒரு மேன்மையை கொண்டு வரும், ஒரு புகழை கொண்டு வரும், ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வரும். அது உங்களுக்கு ஜெயம் அல்ல, அது உங்க வாழ்க்கையில கலைகளாக இருக்கும். கலைகள். 7 பேர் போனாங்க, இரவு முழுதும் மீன் பிடிச்சாங்க, கரையில கொண்டு வந்தது மீன்கள் அல்ல, கலைகள். ஸ்தோத்திரம். Do not hide your identity. சில பிள்ளைகளை காமனா பேர் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவன் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக. அல்லது சபையில ஒரு பேர் வச்சிருப்பாங்க, சர்டிபிகேட்ல வேற ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நான் யாருன்னு தெரிந்து விடக்கூடாது, கிறிஸ்தவன் என்று தெரிந்து விடக்கூடாது. வீட்ஸ். ஒருவேளை அது சொற்பமான ஒரு லாபத்தை இந்த உலகத்துல கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அது உங்களுக்கு ஜெயம் அல்ல, ஒரு கலைகளாகவே இருக்கும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நோ என்று சொல்லி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் தன்னுடைய விருப்பம்படி செய்வதற்கு நிமித்தமாக it may bring you money, அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொண்டு வரும். ஆனால் அது உங்களுக்கு கலை. நல்ல சந்தோஷத்தை கொண்டு வரும், களிப்பு கொண்டு வரும், ஆனால் அது உங்களுக்கு கலை. ஆனா சில நேரங்கள் அது உங்களுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும், உலகத்தில் ஒரு மேன்மையை கொண்டு வரும், ஒரு ஜெயத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு கலை. சில நேரங்கள்ல தேவ சித்தத்துக்கு விரோதமா நிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும், அது உங்களுக்கு வாழ்க்கையின் சக்சஸ் அல்ல. they are your weeds, கலைகள். ஹல்லேலூயா. தேவனால் வராதது, விசுவாசத்தால் வராதது யாவும் பாவமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மை உங்க வீட்டுக்குள்ள யாரா கொண்டு வராங்கன்னா வாசல நிறுத்தி தேவ சித்தமா இல்லையான்னு உறுதி செஞ்சுட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்களுடைய சொத்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாரிசு காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அனுமதித்தால் பெற்றுக்கொள். யாருக்கு தெரியும், உட்பிதாக்கள்ல ஒரு பெரிய சாபத்தை பிசாசு அங்க வச்சிருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும், கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம் ஒன்று குடும்பத்தை பாதுகாக்கலாம் என்று யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்தில் சம்பத்தை விட்டதுனாலே ஐஸ்வர்யவான்களாய் இந்த நாட்களிலே ஜீவனம் பண்ணுகிற பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் அநேகர். ஹல்லேலூயா. எனக்கு வேண்டும்னா வேண்டும், கொடுத்தாலே கொடு நின்றவங்க அநேக வருத்தத்திலும் தரித்திரத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிற குடும்பங்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. எனி பிளஸிங், எனி ஆசீர்வாதம், எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவ சித்தத்திற்குள்ள அது பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கோட்டா. Your children will live in peace.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வீட்லயும் சொத்து பிரச்சனை இருக்கு. எங்க வீட்டுல ஓஹோன்னு இருக்கு. ஒருத்தர் குடும்பத்துல போன் போட்டு சமீபத்தில் போன் பண்ணாங்க, உனக்கான பொறுப்பு இல்லையா, உனக்கெல்லாம் இது இல்லையா, ஓம்பாட்டி அங்க இருந்துகிட்ட இதெல்லாம் யாரு பாக்குறது, அதை பண்ணணும் இதை பண்ணணும். எனக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் எனக்கு இங்க ஊழியம் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு நேரம் சரியா போச்சு. எனக்கு விசுவாசம் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கென்று முன் குறித்ததை கர்த்தர் எனக்கு தருவாருங்கிற விசுவாசம் எனக்கு இருக்குது. தேவனால் அனுமதிக்கப்படாத சித்தத்துக்கு விரோதமான ஆசீர்வாதம் நமக்கு கலைகளாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிரயாசப்படுவோம், கை நிறைய நமக்கு வந்த மாதிரி இருக்கும், ஆனா அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. ஹல்லேலூயா. ஏன் அவர்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் சித்தத்தின்படி அவங்க செய்யாம, தேவன் சித்தத்தை நிறைவேற்றாம, they chose wrong way of fishing. wrong way of fishing. தவறான தேவன் விரும்பாத பகுதியில, தேவன் விரும்பாத கோணத்துல அவங்க ஸ்தோத்திரம் வலைகளை போட்டதுனாலே ஒண்ணுமே wrong way of fishing, wrong place of fishing. தேவன் விரும்பாத இடத்துல நீங்க தூண்டில போட்டாலும் அது உங்களுக்கு நன்மையா இருக்காது. wrong time of fishing. தேவன் நியமிக்காத வேலையில நீங்கள் பிரயாசப்பட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொண்டு வராது. ராங் டீம் ஆஃப் ஃபிஷிங். தவறான கூட்டத்தோடு, தேவ சித்தம் இல்லாத கூட்டத்தோடு நீங்க பிரயாசப்பட்டாலும் அது நமது வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி நான் அநேகருக்கு ஆலோசனை சொல்றது உண்டு, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தெளிவா பேசினாரா, யார்ட்டும் சொல்லாதீங்க. கூட்டத்தோட பிரயாணம் பண்ணாதீங்க. எபிரேயர் நிருபத்துல நான் வாசிக்கும் பொழுது 11 அதிகாரத்துல விசுவாச அட்டவணை இருக்கு. அங்க ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட நபருடைய இண்டிவிஜுவல் நேம்ஸ் தான் அங்க இருக்கு. குடும்பம்லாம் அங்க கிடையாது. ஒரு விசுவாசத்தின் பலனை புசிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? ராங் டீம், நமக்கு ஒவ்வாத தேவ சித்தத்திற்கு உள்ள இல்லாத குடும்பத்தோடோ அல்லது ஒரு கும்பலோடோ நீங்க இருந்துங்க அப்படின்னா தேவ சித்தத்தின்படி நீங்கள் கிரிகளை நடப்பிக்க முடியாது. எவனாவது ஒருத்தன் இருப்பான் தேவ சித்தம் வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விடிய காலமான பொழுது இப்பொழுது டர்னிங் பாயிண்ட் கர்த்தர் பேதுருக்கு கொண்டு வர்றார். இப்பொழுது பேதுருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கொண்டு வர விரும்புகிறார். காலையில ஆன உடனே இயேசு கரையில நின்று அவரை வரவேற்கிறார். இயேசு என்று ஆன உடனே வாழ்க்கையில இப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்னவென்று அறியக்கூடிய அந்த கண்களையும் அந்த கெப்பாசிட்டியும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஒருவேளை அவன் நைட்டெல்லாம் யோசித்திருக்கலாம், நல்ல நமக்கு ஃபிஷிங் கிடைக்க போகுதுன்னு சொல்லி, ஆனா கிடைக்கல. காலையில நின்ற உடனே, காலையில விடிய காலம் பண்ணும்போது பார்க்கிறான் வெறுமையா இருக்கிறது. கர்த்தர் அவன் வாழ்க்கையில வந்த உடனே, இதற்கு பின்பு நீங்க பகுதியில வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாத்துகிறாய்ங்கிறத நீங்க பார்க்க முடியும். இயேசு கரையில நின்று அவனை வரவேற்று அவனை வேற விதமாய் உருவாக்குவதற்கு அவர் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இயேசுவை பார்த்த உடனே இவங்களுக்கு அது புரியல, இயேசுன்னு தெரியல. அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லாததினாலே அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அநேக நேரங்களில் நம்முடைய கையின் பிரயாசத்தினுடைய காரியங்களை நம்ம புசிக்கிறது இல்லை. சில சொல்லுவாங்க கையில எட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க. சில நன்மைகள் நம்ம விட்டு தவறி போனதுக்கு காரணம் தேவ சித்தத்தை தெளிவாய் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லாததினாலே. They were preoccupied with the failures, past attempts. கரையில் நிக்கிறாங்க, இயேசு நிக்கிறாரு. அவங்க சிந்தனையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா தோல்வி. இரவு முழு பிரயாசப்பட்ட ஒண்ணும் இல்லை. இனி நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி நம்ம பிளப்ப ஓட்ட போறோம்? ஒருவேளை நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து பின்னாடி சுத்தி திரிஞ்சதுனால they even forgot fishing.
எப்படி மீன் பிடிக்கணுங்கிற காரியத்தை கூட மறந்துருக்கலாம். இப்படி குழப்பத்தில் இருக்கிறதுனால அவங்க கர்த்தரை பார்க்க முடியவில்லை. நீங்க தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நீங்க இந்த பூமியில நீங்க வாழ்ந்தாலும் சரி, பிரயாணம் பண்ணாலும் சரி, கிரியைகள் செய்தாலும் சரி, நீங்க கர்த்தரை பார்க்கவே முடியாது. எப்போ தேவ சித்தம் உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தென்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிஸினஸ் 7 பேரும் மீன் பிடிக்கிறதுல பிஸியா இருந்து களைத்து ஓய்ந்து போய் இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசுவை பார்த்தாங்க, ஆனா அவர்களை கண்டுகொள்ள முடியவில்லை. This is the trick of Satan. இப்போ உள்ள விசுவாசிகள்கிட்ட யார் பழைய விசுவாசிகளுக்கும் இப்போ உள்ள விசுவாசிகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? முழு ஜபனா வருவாங்க, உபவாச கூட்டம்னா வருவாங்க, வீட்டு கூட்டம்னா வருவாங்க, ஸ்தோத்திரம். ஆனா இப்போ யார்ட்டையாவது கூப்பிட்டோம்னா அடுத்த பதில் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். Satan keeps the entire world in busy so that they cannot see the Savior. உலகம் முழுவதையும் அவன் அலுவல்கள் வச்சிருக்கிறதுக்கு காரணம் இரட்சகராகிய இயேசுவை காணக்கூடாதபடிக்கு அவங்களுடைய கண்களை மறைக்கும்படிக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் உழைக்கிறீங்க, இரவு பகலா சிலர் உழைக்கிறீங்க, நைட் டியூட்டி பார்க்குறீங்க, சிலர் டபுள் டியூட்டி பார்க்குறீங்க. நீங்க செய்கிற உழைப்புல நியாயப்படி பார்த்தா 10 வருஷத்துல நீங்க ஒரு ஐஸ்வர்யனா மாறித்தான் ஆகணும். ஆனால் பிஸியாவும் இருக்கிறோம், தேவையிலும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் தேவ சித்தத்தின்படி செய்யல. பிஸியாய் வைத்துக் கொள்வது பிசாசனுடைய திட்டம். ஆகையால் தான் ஆதியாகமத்திலே கர்த்தர் ஓய்வு நாளை சாபத் ஒன்று வைத்தார், ஓய்வு நாளை ஒன்று வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு? நான் ஏதாவது பேசுவேன் நீங்க கேட்டுட்டு போங்கிறதுக்கு அல்ல. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளும் ஆராய்ந்து கர்த்தருக்கு ஒரு நன்றி பலி ஏறெடுக்கும்படிக்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓய்வு நாளை வைத்தார். பிசாசு என்ன செய்வான்? அதை மறக்க பண்ணுவான். தேவன் செய்த நன்மைகளை எண்ணக்கூடாதபடிக்கு உங்கள் சூழ்நிலை தள்ளணும் அப்படின்னா he keeps you in busy schedule. ஸ்தோத்திரம். அது பெரிய ஆபத்தான விஷயம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி குடும்பமாய் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடந்த வாரம் முழுவதும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாட்கள் முழுவதும் உங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை பாதுகாக்கிறார், படிப்பை பாதுகாக்கிறார், ஜீவியத்தை பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். ஆயினால் போதாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் ஓய்வு நாள், ஒரு ஓய்வு எதுக்கு அப்படின்னு சொன்னா தேவனை அறிவதற்கு. இங்க போட்ல இருந்துட்டு பயங்கர பிஸியா இருந்ததுனால இயேசு நிக்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. 5ஆம் வசனம் வேகமாய் கடந்து போகிறேன். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? There is a Lord with hungry for those who do his will. என்னுடைய சித்தத்தை செய்கிறதுல இங்க இதுல யாராவது இருக்கீங்களா? தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, பாட்டு பாடுறதுக்கு இல்ல. தேவ சித்தத்தை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனால் என் சித்தத்தை செய்கிறதற்கு யாராக இந்த பூமியில உண்டா, இந்த சபையில உண்டா என்று சொல்லி கர்த்தர் தாகத்தோடும் பசியோடும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை அவங்க பார்க்கிறார். பேதுருவை பார்த்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க வலது புறமா நீங்க போடுங்கன்னு சொன்ன உடனே அங்க மீன்களை பிடிக்கிறாங்க. இங்க ஸ்தோத்திரம். இப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இவன் இந்த சூழ்நிலையின் மத்தியில பேதுரு என்ன செய்யறான்? தண்ணியில குதிச்சிடுறான். போதுமான வஸ்திரம் அவனிடத்தில் இல்லாததுனால தண்ணீரை குதிச்சிடுறான். நல்லா கவனிங்க, இங்கேயும் கர்த்தருடைய கண்கள் பேதுரு மேலேயே இருந்தது. He makes Peter as a good training in the discipleship. ஒரு நல்ல ஒரு சீஷனாய் மாற்றுவதற்கு. ஸ்தோத்திரம். பின்பதாக கர்த்தர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, வாருங்கள் போஜனம் பண்ணும்படி என்று சொல்லி
அவர்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து ஸ்தோத்திரம் அவர் தன்மை வெளிப்படுத்தின பின்பு போஜனம் பண்ண பின்பு 15வது வசனத்துல இப்ப கேட்கிறாரு, இவர்கள் 6 பேர்ல இவர்களில் எல்லாரிலும் நீ என்னுடைய சித்தத்தை செய்வாயா? நீ எனக்கு என்னுடைய ஊழியத்தை என்னுடைய சித்தத்தின்படி செய்வாயா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. God seeks individuals to do his will. 6 பேர் இல்ல, உங்க மத்தியில நீ என் சித்தத்தை செய்வாயா? Are you ready? இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிறுபிரிங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஒரு மனிதனை கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஊழியத்துல பெரிய காரியத்தை சாதிச்சவங்க எல்லாம் வாலிப வயசுல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்க அல்ல, சிறு வயதுல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்க. பாளையங்கோட்டையில ஒரு ஸ்கூல் இருக்கு, சாரா டக்கர். கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் 3-4 தலைமுறைகள் பெண்களை ஸ்தோத்திரம் படித்து வைப்பதில் மிக சிறந்த ஜான் டக்கர்ங்கிற ஒரு மிஷனரியாக இங்க வந்து மருத்துவ பணி செய்து கொண்டு வந்தான். அவனுக்கு ஒரு சகோதரி சாரா டக்கர் லண்டன்ல ஊனமாயிருந்தாள். இங்க இருந்து அடிக்கடி கடிதங்களை எழுதி நான் செய்கிற இந்த பணியில இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை வார ஒரு முறை கடிதம் எழுதி கொண்டே இருப்பார். அப்பொழுது பெண்களுடைய நிலைமையை சொன்ன உடனே சாரா டக்கர் அங்கிருந்து, நான் நடக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மண்ணிலே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் கல்விக்கும் விழிப்புணர்வுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் நான் இங்கிருந்து அங்க ஒரு பள்ளியை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவங்க நிறுவன ஸ்கூல் தான் இப்பொழுதும் பாளையங்கோட்டை சென்னை மாவட்டத்தில் ஒரு பயங்கரமான பெண்களை படிப்பிப்பதில் வளர்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஏமி கார்மைக்கா மேல் தோனாவூர் மிஷன், சிஎம்சி வெல்லூர் உருவாக்கின அந்த ஒரு பெண்மணி டூரிஸ்ட் விசால வந்தாங்க. டூரிஸ்ட் விசால இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு பெண்கள் ஸ்தோத்திரம் நல்ல மருத்துவம் இல்லாத லேபர் பெயின்ல சாகிறத பார்த்து அவ வேற ஒரு படிப்பு டெக்னாலஜில படிச்சாங்க, இன்ஜினியர். திரும்ப போய் மருத்துவம் படிச்சுட்டு வந்து வீட்டை வித்துட்டு வந்து ஒரு சிங்கிள் பெட்ல ஆரம்பிச்ச ஊழியம் சிஎம்சி வெல்லூர் மெடிக்கல் காலேஜ். வயசான அப்புறம் ஊழியம் செய்யறேன், ஒண்ணுமே இல்லாத இடத்து ஊழியம் செய்யறேன் அல்ல அல்ல அல்ல, சிறுவர் மத்தியில கர்த்தர் ஒரு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஒரு மனிதனை தேடி கொண்டிருக்கிறார். மண்ணூர்பேட்டை சபையில தேடி கொண்டிருக்கிறார். ஐபிசி மண்ணூர்பேட்டை சபையில கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். கல்கத்தாவில் கார்பரேஷன் வாட்டர்ல தாகத்துக்கு தண்ணி குடிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவ்வளவு தாகத்துல நீ கஷ்டப்படுறிய, தண்ணி குடிக்கிறியே, கொஞ்ச நேரம் உன்னால தீர்த்து கொள்ள முடியாதா, தாங்கிக் கொள்ள முடியாதா? ஏறிட்டு பார், கல்கத்தால கோடி கோடி ஜனங்கள் தாகத்துல கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறாங்க. சத்தத்தை கேட்டு உருவாக்கின ஊழியம் செய்ய வந்தவங்க தான் கல்கத்தால உள்ள மிஷன். அந்த அம்மா பேர் என்ன பேரு? மதர் தெரசா. No man or no power can stand against someone who is doing the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் நிறைவேற்றவர்களாக இந்த பூமியில இருப்பீர்கள் சொன்னால் அரசாங்கமே உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை உருவாக்குதல கிறிஸ்துவுக்கு அவ்வளவு பிரியம். அவர் தான் சொன்னாரு, இந்த கல்லு தான் எனக்கு வேணும், இந்த கல்லுல தான் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லு தான் பரலோகத்தினுடைய திறவுகள் நான் கொடுப்பேன், இவன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இவன் ஒரு பலவீனமான பாடம் எனக்கு தெரியும்,
தேவ சித்தம் செய்யணும்னு இருக்கு, ஆனா தேவ சித்தத்தை செய்கிறதுல அவன் தவறிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவர் இந்த பூமியிலே அவர் எடுத்துக்கொள்ள போறதுக்கு முன்பதாக ஒரு மனிதனை இன்னும் தேடி அவர் உருவாக்குவார் என்றால் அவன் தான் பேதுரு. கடைசில சொல்றாரு, என் சித்தத்தை நிறைவேற்றுவாயா. முதல்ல சொல்றாரு, செய்யலாமே, அதுல என்ன இருக்கு புரியல. இரண்டாம் முறை கேட்கிறாரு, என் சித்தத்தை செய்வியா? செய்யலாமே, அதுல என்ன இருக்கு. மூன்றாவது முறை கேட்கும் பொழுதுதான் அவன் துக்கம் உண்டாகவனாய், நான் தேவ சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லி இவ்வளவு நாளும் தேவ சித்தத்தை செய்யாமல் நான் எனக்காகவே என்னுடைய கிரிகளை நடப்பித்தேன். இப்பொழுது என்னுடைய தவறல்ல நான் உணர்கிறேன். இனி என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்வேன் என்று அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் அவனை ஒரு பெரிய அப்போஸ்தலனாக அவரை நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனம் ஆண்டு தெளிவா சொல்றாரு, இஷ்டமில்லாத இடத்துல இளமையாக இருக்கும் பொழுது உன் இஷ்டத்துக்கு நடந்த, இதுவரைக்கும் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நீ இருந்த, தேவ சித்தம் என்னன்னு அறியாம இருந்த, தேவ சித்தத்தின்படி கிரிகள் நடப்பிக்காமலே திரிந்தாய். இனி காலம் வரப்போகிறது, அப்போ நீ என்ன செய்வ? தேவ சித்தம் உன்னை நடத்தும் நீ முதிர் வயதாகும் பொழுது. So God is giving a spiritual maturity. 19வது வசனத்துல சொல்லி முடிக்கிறாரு, அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவீர்களா என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கிரியைகளை நீங்க ஜெயமுள்ளவர்களாக இருப்பீங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவீர்களா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கிரியைகள்ல நிச்சயம் ஜெயம் இருக்கும், நிச்சயம் ஜெயம் இருக்கும். எப்போ நீங்க ஜெயத்தை எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா கிரியைகளிலும் தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது. பேதுருவை உயிர்த்தெழுந்த பின்பு 7 சிஷ்யர்கள் மத்தியில் ஒருவனை தெரிந்து கொண்டு, நீ என்னை பின்பற்ற வர வேண்டும், ஆனாலும் உனக்கு போதிய முதிர்ச்சி உனக்கு இல்லை, ஆகியால் நீ என்னை உண்மையாய் நேசிக்கிறாயா, நீ உண்மையாய் என் சித்தத்தை நிறைவேற்றுவாயா என்று கேட்டு அவனை தேவ சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற வரை அவனை பின்தொடர்ந்து அவனை மாற்றினார். நமது வாழ்க்கையும் மாற்றும்படிக்கு கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வருகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை உள்ளவரே மை நன்றியோடுமை துதிக்கிறோம், கிருபை உள்ளவரே மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் உள்ளவரே மை நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தர் கிருபையை நம்மை கொடுத்தது இந்த பாக்கியமா நாளுக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர் நமக்காய் பாடுபடவும் கெத்செமனே தோட்டத்தில் தம்மை முழுமையை அர்ப்பணித்த பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது. தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்திற்கு எப்பொழுது முழுமையாக அர்ப்பணித்தாரோ, சிலுவை அது அவருக்கு பாடுகளா அல்ல, லகுவாய் இருந்தது. தேவதூதன் இறங்கி வந்து அவரை தேற்றினார். சிலுவை மரணத்தை தைரியமாய் தழுவின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பேதுருவுக்கு உதவின இயேசு கிறிஸ்து, இந்த நாளிலும் நமக்கு இந்த உலகத்துல சிலுவை மூலமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான கிருபையிலே கத்த தந்தருளுவாராக, கத்த தந்தருளுவாராக. ஒருவேளை சிலுவை எனக்கு வேண்டாம் என்று பயமுறுத்துற ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருந்தாலும், சிலுவையை பார்த்து பயப்படாதபடி, உலகத்தில் உள்ள போராட்டங்களையும் நிந்தனைகளை குறித்து பயப்படாதபடி, தைரியமாய் அதை தழுவ தேவையான சத்துவத்தை தருகிறவர், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது போதிய கிருபையை நமக்கு தருகிறவர், நம்ம விட்டு ஈடுபடாத நல்ல பங்காய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜெயித்தது காரணம் தேவ சித்தத்தின்படி செய்தது. பேதுரு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முக்கிய பங்காளன் இருந்தது காரணம் தேவ சித்தத்தின் செய்தபடி. இந்த நாளிலும் கர்த்தர் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிரைஸ் அலோ, பிரைஸ் அலோ, பிரைஸ் அலோ, பிரைஸ் அலோ, பிரைஸ் அலோ. பந்தியில் நாம் ஆயத்தமாகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த அறிக்கையை சொல்லுவோம். இந்த பந்தியில் பங்கு பெற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று சொன்னால் மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த சந்தையிலே நாம் செய்த அறிக்கையின்படி கர்த்ததாமே நம்மை தகுதிப்படுத்தினபடியா எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவேல் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டு கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய சரீரத்திற்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக பிற்கப்படும்படிக்கு கொடுத்த உங்கள் குமாரனுடைய சரீரத்திற்காக ஸ்தோத்திரம். பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமா எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியத்திற்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்திற்காக, பாவ மன்னிப்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் சிலுவினுடைய விடுதலை, ரட்சிப்பு அடுவரே ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. போஜன பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் தாமே இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்படிக்கு, கிறிஸ்துனுடைய இரத்தத்தில் பங்கு பெறும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததான பாக்கியத்திற்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இதிலே பானம் பண்ணும் பொழுது எங்களுடைய பாவம் கலர, சாபங்கள் கலர, இரத்தாம்பரம் போல அக்கிரமம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்து பஞ்சை போல வெண்மையாற்றுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு வாக்களித்தபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இதை பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜ பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களின் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நிதானிக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் சகோதரர், நீங்கள் போஜன பானம் கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். தேவ சமூகத்துல கர்த்தருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பானம் பண்ணும்படிக்கு, பங்கு பெறும்படிக்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போய் சேருவதற்கு கர்த்தர் உண்டு பண்ணின இந்த உடன்படிக்கை, இந்த பாதையில நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிப்போம். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் நம்மை நித்தியம் மட்டும் நடத்துவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சரீரமோ ரத்தமோ உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் ஆயத்தமாகி இதை பெற்றுக்கொள்ளுங்கள். முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க மாத்திரம் இதை பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம்.